திமுக அதிமுக இணைப்பு. சொன்னது பலித்தது. வைரலாகும் சோவின் பதில். சூரியனிலிருந்து உதித்தது இரட்டை இலை, தற்போது சேராமல் இருப்பது கிழக்கும் மேற்கும் என்பார்கள். அப்படி தமிழக அரசியலில் எதிர் துருவங்களாக இருந்த திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க தயாராக இருந்தன என்ற தகவல் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது. தற்போது புயல் கிளம்பியதன் பின்னணியை முன்பே கணித்த அரசியல் சாணக்கியர் அவர்களின் முழுமையான விளக்கத்தை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 2026 தேர்தலை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட மாட்டார்கள். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தேர்தல் 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக ஆளும் கட்சி என்றால் அதிமுக எதிர்கட்சி, அதிமுக ஆளும் கட்சி என்றால் திமுக எதிர்கட்சி என்றுதான் இருந்தது. இந்த நிலையை மாற்றி 2 கட்சிகளையும் எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைத்தது. தமிழக வெற்றி கழகம் 2024ஆம் ஆண்டு தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டாலும் 2 ஆண்டுகளிலேயே ஆட்சியை பிடித்திருக்கு. இது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம் என்றால் அது மிகையல்ல. சொல்லப்போனால் திமுகவின் ஆதிக்கத்தை முடித்து எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்ததை விட விஜய் செய்தது பெரிய விஷயம்தான். காரணம், கூட்டணி அரசியல் அனுபவம் இல்லாமல் முதல் தேர்தலில் இந்த மகத்தான சாதனையை விஜய் செய்திருக்கார். 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக இருந்தது. அதே நேரத்தில் தனி பெரும்பான்மை பெறவில்லை. இதையடுத்து காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தந்த நிலையில் முதல்வராக பதவியேற்றார். இடையில திருமாவை முதல்வராக அதிமுகவும் திமுகவும் திட்டம் போட்டதாகவும் திமுக ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்க திட்டமிட்டதாக சொல்லப்பட்டது. இதில் அரசியல் அரங்கை பரபரப்பாக்கியது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக பரம எதிரிகளாக இருந்த திமுகவும் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை தடுக்க கூட்டணி அமைக்க முயன்றதாக சொல்லப்பட்டதுதான். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுகவை அடிமை கட்சி என்றும் திமுகவை தீய சக்தி என்றும் முழங்கிய ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைந்தார்களா என்ற தகவலே தமிழக அரசியலை உச்சபட்ச கொதிநிலைக்கு கொண்டு சென்றது. முதல்ல இவையெல்லாம் வதந்திதான் என கூறினாலும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியடைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அதிமுக திமுக இடையே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்தது என பேசியது பரபரப்பை கிளப்பியது. அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சியினர் என அடுத்தடுத்து அப்படி நடந்தது உண்மைதான் என பேசியது அதிமுக திமுக தொண்டர்களையே அதிர்ச்சியில ஆழ்த்தியது. ஆனால் இது குறித்து திமுக தரப்போ அதிமுக தலைமையோ வாய் திறக்கல. பல ஆண்டுகளாக எதிரெதிர் துருவங்களாக இருந்த திமுகவும் அதிமுகவும் ஒரே அணியில இணைய முடிவது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில எழுந்துச்சு. ஆனால் இது போன்ற ஒரு சூழல் உருவாகும் என துக்ளக் ஆசிரியரும் அரசியல் நிபுணரும் நடிகர் ராமசாமி 30 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய நிலையில தற்போது அது மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கு. அரசியல் விமர்சனத்தோடு துக்ளக் வார இதழை நடத்தி வந்திருக்கிறார் ராமசாமி. தற்போது வரை அது வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக துக்ளக் வார இதழில் வாசகர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பது வழக்கம். நக்கலும் நையாண்டியும் அதில் கலந்திருக்கும். அப்படிதான் 1990களில் வெளியான துக்ளக் வார இதழின் வாசகர்களின் கேள்விக்கு பதில் எழுதி கொடுத்திருந்தார். அப்போது திமுகவும் அதிமுகவும் எதிர்காலத்தில் கூட்டணி அமைப்பார்களா என்ற ஒரு வாசகர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு மிகவும் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் தெளிவாகவும் பதிலளித்திருந்தார். எதிர்காலத்தில் இருந்து இந்த 2 கட்சிகளும் தனித்தனியாக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை உருவாகும். அப்போது அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள் என பதிலளித்திருந்தார். அப்போதைக்கு அந்த பதிலை பார்த்த பலரும் இதெல்லாம் நடக்கிற காரியமா என சாதாரணமாக கடந்து சென்றார். ஏனென்றால் தற்போது திமுகவும் அதிமுகவும் மோதலின் உச்சகட்டத்தில் இருந்த காலம் அது. ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த நிலையில இந்த 2 கட்சிகளும் இனிமேல் சேரவே சேராது என்றுதான் பலரும் கூறிக்கொண்டிருந்தனர். அதனால் சோவின் கருத்தை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் காலம் மாறியது.
கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. திமுகவோ அதிமுகவோ தனி பெரும்பான்மை பெறாத நிலையில கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டதாக வெளியான தகவல் கூறிய கணிப்பை மீண்டும் மெய்ப்பித்திருக்கிறது. திமுக அதிமுக அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அமைக்கவில்லை என்றாலும் அதற்கான வாய்ப்பு ஏற்படும் என கணித்ததை வைத்து அரசியல் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்த நிச்சயம் ஒரு அரசியல் சாணக்கியர் தான் என அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வர்றாங்க. நேருக்கு நேராய் வரட்டும், நெஞ்சில் துணிவு இருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும், நேர்மை திறன் இருந்தால் என்ற எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரிகளைப் போல திமுக அதிமுக இணைவார்களா என்ற மக்கள் எழுப்பும் கேள்விக்கு அவரவர் நெஞ்சில் துணிவிருந்தால் தமிழகத்திற்கு உறக்கச் சொல்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.